எங்க பாப்பாவுக்கு 5 வயசு ஆச்சு. உங்க பாப்பா 5 வயசா? சரி. நேரா பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டேன். இந்த காலத்துல படிக்கிற பசங்களை ஒண்ணு சின்ன வயசா இருந்தா பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும். எல்கேஜி பள்ளியோட சேர்த்து விட்டேன். சரி. சேர்த்து விட்ட உடனே ஒரு 2 மாசம் பள்ளியோட போச்சு. சரி. போன உடனே எல்லாம் காலையில எல்லாம் படிப்பு, சாயந்தரம் விளையாட்டு. அம்மா அப்புறம் காலையில படிக்கணும், சாயங்காலம் பசங்களை விளையாட விடணும். அண்ணன் போய் என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு விளையாடுவாங்க? என்ன கபடி ஆட முடியும்? என்ன சின்ன பிள்ளைங்க என்ன விளையாட்டு வேணும்? இல்ல ஃபுட்பால் அடிக்க முடியும்? என்ன விளையாட்டு? மேல ஏறி சர்ன்னு சறுக்கல் ஒரு விளையாட்டு. எப்படி கேட்டீங்கன்னா சின்ன பிள்ளைங்க அப்படி மேல ஏறி விளையாடுறது, அப்படி சறுக்கிட்டு போறது, அது ஒரு விளையாட்டு. ஒவ்வொரு 8 மாசம் முன்னால சேர் போட்டு உட்காந்துக்கிட்டாரு. ஒவ்வொரு பசங்க மேல ஏறி ஏறி சறுக்கல் விட்டாங்க. விட எங்க பாப்பாவும் என்ன பண்ணுது, மேல ஏறி காலை 2 பிரிச்சு வச்சு அப்படியே சர்ன்னு சறுக்கல் விட்டுச்சு. சறுக்கல் விட்டுச்சு. எப்படி? சட்டி போடத சறுக்கல் விட்டுச்சு. இருந்தாலும் அன்னைக்கு சறுக்கல் விட்டுச்சு. அங்க இருந்து 8 மாசம் கரெக்டா பாத்துட்டாரு. பிள்ளைங்க எப்படி எல்லாம் விளையாடுறாங்க, யாரு என்ன விளையாட்டு விளையாடுறாங்க, அப்படி பேப்பரும் பாத்துக்கிட்டு சேர் பாட்டு என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்க அப்படி வாத்தியார் பாத்துக்கிட்டு இருக்காரு. பாத்துக்கிட்டு இருந்தாரு. எங்க பாப்பா சட்டி போடாது கரெக்டா 8 மாசம் பாத்துட்டாரு. சின்ன பிள்ளை சட்டி போடாததான் பாத்துட்டாரு. ஏன் பாப்பா எல்லா பசங்களும் சட்டி போட்டு சறுக்கல் விடுறாங்களே, நீ ஏன் சட்டி போடாத வந்த? சரி. அப்படி 8 மாசம் எங்க பாப்பா கிட்ட கேட்டோன்னே, சார் 8 மாசம் சார் எங்க அண்ணன் கூத்துக்கு போயிட்டாரு. வரும்போது சட்டி வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. அடுத்த நாள் நான் சட்டி போட்டு வரேன். ஆமா, அடுத்த நாள் சட்டி போட்டு வரேங்க. பாப்பா வந்து 8 மாசம் சொன்ன உடனே அந்த 8 மாசம் என்ன பண்ணாரு, ஏன் பாப்பா உங்க அண்ணன் ஒரு நாள் கூத்துக்கு போக 5 நைட்டு கூத்து ஆடப்படி அப்படி 500 பணம். இருந்தாலும் சின்ன வயசு பொண்ணு சட்டி போடாது வந்திருக்கிற, இந்த 500 நான் பணம் கொடுக்குறேன், நாளைக்கு புது சட்டியை போட்டு வா. 500 பணம் அப்படி உனக்கு 500 பணம் கொடுக்குறேன். இந்த பணத்தை கொண்டு போய் வாங்கிட்டு நாளைக்கு சட்டி வாங்கி போட்டுட்டு வா. அப்படியே 8 மாசம் 500 பணம் கொடுத்தாரு. பணம் கொடுத்தோன்னே எங்க பாப்பா என்ன பண்ணுது, அந்த 500 பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா நேரா வீட்டுக்கு வந்துச்சு. உங்க பாப்பா எங்க பாப்பா வீட்டுக்கு வந்தோடனே எங்க அம்மா கையில, அம்மா நாம புடிமா 500 பணம். அந்த அம்மா 500 ரூபாய் அப்படி சொல்லிச்சா. எங்க பாப்பா வந்து எங்க அம்மா கையில 500 பணம் கொடுத்தது. நீங்களா பாருங்க, சின்ன பசங்க பணம் கொடுத்தா ஏதிட்டு இந்த பணம் யாரு கொடுத்தாங்க? இருந்தாலும் ஆமாங்க, 5 வயசு பிள்ளை 500 ரூபாய் பணம் கொடுக்குது. இந்த பணம் உனக்கு எங்க கிடைச்சது, எங்கேயாச்சும் எடுத்தியா ஏற்றினியா அப்படின்னு அம்மா காரி கேட்டாங்க. ஆமாங்க, எங்க அம்மாக்காரி கேட்டாங்க. கேட்டோன்னே எங்க பாப்பா என்ன சொல்லுது, எம்மா நான் சட்டி போடாத சறுக்கல் விட்டேன், விளையாட்டு சறுக்கல் விளையாட்டு விட்டேன். கரெக்டா 8 மாசம் வந்து சட்டி போடாத பாட்டு அப்படி அப்படி உனக்கு 500 பணம், இருந்தாலும் சட்டி வாங்கி போட்டு வா. அப்படி 8 மாசம் 500 பணம் கொடுத்தாங்க. அப்படி எங்க பாப்பா வந்து எங்க அம்மா கிட்ட சொல்ல எங்க அம்மாக்காரி என்ன நினைச்சா, ஒரு சின்ன பாச்சுக்கு சட்டி போட சறுக்கு விட்டு 500 பணம் கொடுக்குறாங்களே, நாம போய் சட்டி போட சறுக்கு விட்டா ஒரு 5000 10,000 பணம் கொடுப்பாங்க, நாம ஒரு லோன் பணம் கட்டிக்கலாம், ஒரு கந்து வெட்டி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா நேரம் கிட்டு நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போச்சு. சார் 8 மாசம் சார் அப்படின்னு பெரிய வாதிர வந்துட்டு அப்படி சார் முன்னால சேர் போட்டு உட்காந்து சறுக்கு விளையாட்டு விடுறேன் முன்னால சேர் போட்டு உட்காந்துக்கிட்டாரு. எங்க அம்மா மேல ஏறி காலை 2 விரிச்சு வச்சு பாவாடி தூக்கி சறுக்கு விட்டுச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? சின்ன பிள்ளைக்கு 500 பணம் கொடுத்தாருன்னா எங்க அம்மாவுக்கு எவ்வளவு திரும்ப கொடுத்தாரு? அது எப்படி இருந்தாலும் ஒரு 10,000 கொடுத்துருங்க. அதுக்கு மேல சாமி 20,000. சின்ன பிள்ளைக்கு 500 எந்த 20, அதுக்கு மேல 30. அவளால கொடுக்க முடியாது. ஒரு வாத்தியாரு 10,000 கொடுத்துருப்பாரு இல்லையா? சரி 10,000 கொடுத்தாரா? எவ்வளவு திரும்பி எங்க அம்மாவுக்கு பணத்தை கொடுத்தாரு? வெறும் 3 ரூபா கொடுத்தாரு. என்ன பண்ணிக்கலாம், அதுக்குதான் என்ன பண்ணிக்கலாம்.